Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 16. விவேக் போலீஸ் கமிஷனருக்கு முன்பாய் சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்திருக்க அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஜபமாலை நிலைமையை பற்றி டாக்டர் என்ன சொன்னார் மிஸ்டர் விவேக்? சார், ஜபமாலை இஸ் ஸ்டில் இன் அ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். உயிர் பழைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? டாக்டர் எமிட்டிக் விஷயத்தை முறியடிக்க தொடர்ந்து எல்எஸ்டி சேவிங் இன்ஜெக்ஷனை குறிப்பிட்ட இடைவேளையில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஜபமாலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உயிரோட தேவைங்கிற உண்மையை அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் குழுவும் முழுமையாக உணர்ந்திருக்காங்க சார். நீங்கள் ஜபமாலையை ஐசி யூனிட்டில் போய் பார்த்தீங்களா விவேக்? பார்த்தேன் சார். பட் ஷீ இஸ் நாட் இன் கான்ஷியஸ் கண்டிஷன். அவளுக்கு நினைவு திரும்பக்கூடிய சாத்தியம் இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு இல்லைன்னு சீஃப் டாக்டர் சொன்னதால் நான் திரும்பிட்டேன். இருந்தாலும் விஷ்ணுவை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்படி சொல்லியிருக்கேன். தேட்ஸ் குட் என்று சொல்லி தலையசைத்த கமிஷனர் சற்று குரலை தாழ்த்தினார். நீங்கள் எனக்கு அனுப்பின வீடியோவை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். இந்த வீடியோ காட்சி சுடர்கொடி உயிரோடு இருந்தபோது ஜபமாலைக்கு அனுப்பிய வீடியோ தானே? ஆமாம் சார். அந்த வீடியோவை சுடர்கொடிக்கு அனுப்பியது யாருன்னு தெரியுமா? மும்பையில் இருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையின் ரிப்போர்ட்டர் ஒருவர் சுடர்கொடியோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்ததாகவும் அவர் தான் வாரத்துக்கு ஒரு தடவை வடநாட்டில் நடக்கிற சில சம்பவங்களை தொகுத்து அனுப்பி வைத்ததாகவும் ஜபமாலை சொன்னார் சார். அந்த வீடியோ காட்சியில் அனிஷ் மேராங்கிற ஒரு பணக்கார இளைஞனை 16 வயசு பையன் ஒருத்தன் பிச்சைக்காரர்கள் வரிசையில் எழுந்து கண்ணு வைக்கிற நேரத்தில் கத்தியால் குத்துற செய்கிற குருரம் என்னோடய கண்ணுக்குள்ளே இன்னமும் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்கு. அந்த கொலை எதுக்காக நடந்ததுன்னு மும்பை போலீஸ்கிட்ட விசாரிச்சிங்களா? விசாரித்தா சார். வாட் வாஸ் த ரிப்ளை? அனிஷ் மேரா ஒரு கோடீஸ்வரனோட மகன். அவர் பேர் ராதேஷி யாம், வைர வியாபாரி. மும்பை ஜாவேரி பஜாரில் அனிஷ் டைமண்ட்ஸுங்கிற பேரில் ஒரு பெரிய நகைக்கடை நடத்திட்டு வர்றார். அனிஷ் மேராவுக்கு இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் நடக்க இருந்த சூழ்நிலையில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கார். கொலைக்கான மோட்டிவேஷன் என்னவாக இருக்குங்கிற மும்பை போலீஸாரில் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஆனால் அந்த வீடியோ தகவல் பதிவு மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு உபயோகமான தகவல் சுடர்கொடிக்கு கொலை செய்த அந்த பையன் யார் என்கிற உண்மை தெரியுங்கிறது தான். இந்த உண்மையை ஸ்மெல் பண்ண யாரோ ஒரு நபர் தான் சுடர்கொடியை ஃபாலோ பண்ணி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டி சாய்ச்சிருக்கான். அந்த பையன் யாருன்னு சுடர்கொடி ஜபமாலை கிட்ட சொல்லியிருந்தாளா? இல்லை சார், சுடர்கொடிக்கும் அந்த பையன் யாருன்னு தெரியல. அனிஷ் மேராவை கோயில் வாசலில் வச்சு கொலை செய்த அந்த பையன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனோ அவனை எங்கேயோ பார்த்துருக்கிறதாகவும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்ச வேணும் சுடர்கொடி ஜபமாலை கிட்ட சொல்லியிருக்கா. போலீஸ் கமிஷனர் தன் சதைப்பிடிப்பான தாடையை யோசனையோடு தேய்த்தார். இந்த கேஸில் எல்லாமே துண்டான சம்பவங்க. எந்த ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவத்தோட கொஞ்சம் கூட பொருந்தி போகவே இல்லையே. மும்பையில் ஒரு கோவில் வாசல், பிச்சைக்காரங்க வரிசையில் ஒரு 16 வயசு தமிழ்நாட்டு பையன், இன்னும் 6 மாதத்தில் கல்யாணமாக போகிற அனிஷ் மேராங்கிற வைர வியாபாரியோட மகன். அது சம்மந்தமான ஒரு வாட்ஸ்அப் பதிவு. அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண சுடர்கொடிக்கு வெட்டி கொலை. அண்ணாங்கிற உறவில் சுடர்கொடிக்கு கணவனாக இருந்து அவளோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற திலீபனும் தூக்கில் தொங்க விடப்பட்ட கொலை. எல்லா சம்பவங்களும் நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொரு திசையை பார்த்துட்ருக்கு. விவேக் குறுக்கிட்டான். சார், மும்பையில் அனிஷ் மேரா கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் ஒரு விஞ்ஞான விபரீதமும் கலந்துருக்கு. விஞ்ஞான விபரீதமா? ஆவா சார். கொலை பண்ண பையனுக்கு திடகாத்திர உடம்பு கிடையாது. அதே சமயம் அனிஷ் மேராவுக்கு வலுவான உடற்கட்டு, நல்ல உயரம், கிட்டத்தட்ட 6 அடி. அந்த பையன் கையில் இருந்த கத்தி ஒரு ஆப்பிள் பழத்தை நறுக்கிற அளவுக்கு இருந்த சாதாரண கத்தி தான். அந்த கத்தியால் தான் அனிஷ் மேரா குத்தப்பட்டிருக்கார். வயிற்றில் சொருகப்பட்ட கத்தி அவர் அணிந்திருந்த வலுவான ஆடை மீறி தான் உள்ளே போயிருக்கு. அதாவது அரை அங்குல ஆழத்துக்கு தான் காயம். இந்த அளவுக்கு ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படாது என்கிறது மருத்துவம்.
விவேக் சொல்ல போலீஸ் கமிஷன் நிமிர்ந்து உட்காது. பிறகு எப்படி அனிஷ் மேரா இறந்து போனாரே? நான் மும்பை போலீஸ் கிரைம் பிரான்ச்சில் உள்ள அதிகாரி மல்ஹோத்ராவை செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அனிஷ் மேரான உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டாக்டர் PM ரிப்போர்ட்டில் ஒரு ஆச்சரியமான குறிப்பை பதிவு பண்ணியிருக்கார். அதாவது அனிஷ் மேரா கத்தியால் குத்தப்பட்டு காயத்தால் இறக்கலை. தென் பையன் உபயோகப்படுத்திய கத்தி சாதாரண கத்தி கிடையாது என்றும் அது ஒரு வகையான அட்டாமிக் நைஃப் என்றும் சொல்கிறப்படுகிற வகையில் சேர்ந்த அபாயகரமான கத்தி என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த டாக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தார். கமிஷன் புருவங்கள் வியப்புக்குட்பட்டு சில மில்லிமீட்டர் உயரத்துக்கு மேலேறியது. மை குட்னஸ், அட்டாமிக் நைஃப் என்கிற ஒரு வார்த்தையை நான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் விவேக். நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இது மாதிரியான கத்தியின் முழு பேர் அட்டாமிக் யுரேனியம் 16 டைப் நைஃப். ஒருத்தரோட உடம்புல குத்தப்பட்ட மறு வினாடியை யுரேனியம் அணுக்கதிர்கள் வெளிப்பட்டு ரத்தத்தோடு கலந்து 10 வினாடிகளில் இருதய துடிப்பு நிறுத்திடும். இது ஒரு HDW, தட் மீன்ஸ் ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன். விவேக், இந்த விஷயம் கொஞ்சம் விபரீதமாக தெரியுது. மும்பை போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்க மேற்கொண்டு எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அது இன்னும் விபரீதம் சார். வாட் யூ மீன்? அனிஷ் மேரா கொலை செய்யப்பட்ட கேஸை மும்பை போலீஸ் ஒரு மெத்தனத்தோட இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு சார். காரணம் சம் இன்னர் பாலிட்டிக்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நாம் இப்படி இருக்க முடியாது சார். ஏன்னா சுடர்குடி அனிஷ் மேரான் கொலையில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கா. கொலையாளியான அந்த பையனையும் எங்கேயோ பார்த்துருப்பதா ஜெபமாலையிட சுடர்குடி சொல்லியிருக்கா. ஜெபமாலை தொடர்ந்து இன்னொரு 5 நிமிஷம் சேர்ந்த மாதிரி என் கூட பேசியிருந்தா சுடர்குடி கொலை சம்மந்தமாக சில உண்மைகள் எனக்கு கிடச்சிருக்கும் சார். அதுக்குள்ளே அந்த பேரர் கிருஷ்ணன் கொடுத்துருந்த பாய்சன் கலந்த ஜூஸ் நிலைகொலையை வச்சு ஹாஸ்பிட்டலில் IC யூனிட் வரைக்கும் போயிடுச்சு. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்ஃபோன் வெளிச்சமாய் உணர்ந்தது. மறுமுனையில் விஷ்ணு பேசினான். பாஸ், எதையும் தாங்கும் விதை உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் இப்போ தான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். தொடரும்.